வரலாறு கே ரவிக்குமார் டைரக்ஷன்ல அஜித், அசின், சுஜாதா, பூமிகா இவங்க நடிச்சு 2006 ரிலீஸ் ஆன படம் தான் வரலாறு. என்னடா இன்னைக்கு இந்த படத்துக்கு வந்து நினைக்கலாம். இன்னைக்கு அஜித் சாரோட பிறந்தநாள் அப்படிங்கிறப்ப அஜித் சாரோட பிலிமோகிராஃபிலேயே ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம் இந்த படம். ஏன் அப்படின்னா டுவல் கேரக்டர் அப்படின்னா நம்ம வில்லன், வாலி, பில்லா இந்த படங்கள் நம்ம சொல்லலாம். அஜித் சார் டுவல் கேரக்டர் நடிச்சா. ஆனா ட்ரிபிள் கேரக்டர் அஜித் பண்ண ஒரே படம் இந்த ஒரு படம் தான். இன்னைக்கு வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகி 20 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் ட்ரிபிள் கேரக்டர் அஜித் சார் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஒரு படம் தான். அது மாதிரி படத்துல நிறைய விஷயங்கள் சூப்பரா இருக்கும். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம் நான் ஆனந்த். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, மகன் அஜித் வந்து அப்பா அஜித்தை கொலை நினைக்கிறாரு. எதுக்காக கொலை நினைக்கிறாரு, அதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன, அவர் ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க அப்பா கொன்னார கொள்ளலையா, இல்ல மகன்கிட்ட இருந்து அப்பா தப்புச்சிட்டாரா, இதெல்லாம் எப்படி இந்த பிரச்சனையில எப்படி சால்வ் ஆச்சு அப்படிங்கிற ஒரு பக்கா கமர்ஷியலான ஒரு படம் தான் இந்த வரலாறு. படத்தோட ஸ்டோரி ஆகட்டும், படத்தோட ஸ்கிரீன் பிளே ஆகட்டும், ரவிக்குமார் பூந்து ஆடி இருப்பாப்ல. அதுவும் நீங்க இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட எந்த இடத்துலயும் நீங்க லேகா ஃபீல் பண்ண மாட்டீங்க. அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லயே படம் பார்ப்பீங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு போர் அடிக்காம வச்சுக்கோங்களேன். என்னால ஷுவரா சொல்ல முடியும். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம்லாம் பாக்குறீங்க அப்படின்னா படத்துல ஒரு பெரிய சஸ்பென்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி எந்த இடத்துலயும் பிசுறு கூட இருக்காது, காமிச்சிக்க மாட்டாங்க. சும்மா கூட லைட்டா ஒரு சிங்கிள் சீனா கூட லைட்டா வச்சுக்க மாட்டாங்க. இப்படி ஒண்ணு இருக்கு, இதுக்கு ஒரு லீடு இருக்கு அப்படின்னு. அது அந்த சீன்ல அது நடக்கும் பாருங்க, அது டோட்டலா வேற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சான்ஸே கிடையாது. அது மாதிரி படத்தோட மியூசிக் ஸ்கோர் ஏஆர் ரகுமான் போட்டிருப்பாப்புல. இந்த சீனை இந்த படத்தை எப்படி என்ஹான்ஸ் பண்ணணும், ஒவ்வொரு கேரக்டருக்கு பிஜிஎம் கொடுக்கறது, அப்பா கேரக்டருக்கு பிஜிஎம், அந்த மகன் வில்லனுக்கு கொடுக்குற அந்த பிஜிஎம் சொல்லி அந்த வேரியேஷன் சூப்பரா காட்டியிருப்பாப்புல. எல்லாமே ரசிக்கும்படியா இருக்கும். கம்ப்ளீட் பண்ணிருக்கும். அந்த சீன் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். அது மாதிரி இந்த படத்துல வந்து அஜித் சார் வந்து 3 கேரக்டர்ல பிளே பண்ணிருப்பாரு. இந்த 3 கேரக்டர் சும்மா ஒரே லுக்ல கிடையவே கிடையாது. மகன்க லுக் வேணா ஓரளவு மேட்சா இருக்கும். ஆனா அப்பா லுக் டோட்டலா வேறையா இருக்கும். அப்பாவோட லுக்கோட அந்த ஒரு கேரக்டர் இருக்கு, அந்த அந்த அவரோட நடை, உடை, பாவனை, அவர் பேச்சு எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கு அப்புறமும் சரி அஜித் சார் அந்த மாதிரி பண்ணவே இல்லை. அது டோட்டலா டிஃப்ரெண்டான ஒரு படம். இப்ப அஜித் சார் வந்து ஒரு 60 படங்கள் 65 படங்கள் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த 65 படங்கள்ல இருந்தும் அந்த கேரக்டர் வித்தியாசமான கேரக்டர். என்னால ஷுவரா சொல்ல முடியும். அந்த மாதிரி வித்தியாசமா இருக்கும். இந்த அஜித் சார் படங்கள் வந்து நடிக்க தெரியாது, சும்மா அப்படி அப்படி மாசம் அந்த மாதிரி இருக்குல்ல, இந்த படத்துல அந்த கேரக்டரை பாருங்க. அது மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க அஜித் படங்களை பெருசா டான்ஸ் இருக்காது, அவர் படங்களை பெருசா டான்ஸ் ஆடிக்க மாட்டாப்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவரு அந்த ஆக்சிடென்ட்னால அந்த உடம்புல அந்த பிரச்சனைனாலதான் ஆடுறது கிடையாது. இன்னொன்னு ஒரு ஆடுன அவசியமும் கிடையாது. அவர் வந்து இப்படி ஆடினாதான் ரசிகர்கள் கொண்டாடுவாங்க, இல்லைன்னா ரசிகர்கள் தேட்டுக்கு வர மாட்டாங்க. கிடையவே கிடையாது. அவங்க படம் நடிச்சாலே ரசிகர்கள் என்ஜாய் பண்ணுவாங்க அந்த மாதிரி. அப்படிங்கிறப்ப இந்த படத்துல வந்து அஜித் சார் அந்த அப்பா கதாபாத்திரம் வந்து ஒரு பரதநாட்டியம் ஆடுற மாதிரி காட்சிகள்லாம் இருக்கு. இந்த பரதநாட்டியம்ங்கிறத வந்து சும்மா 10 நிமிஷத்துல கத்துக்கிட்டு ஆடுறதெல்லாம் கிடையாது. அதுக்குன்னு எஃபோர்ட் போட்டு அதுக்குன்னு ப்ரொஃபஷனலா கத்துக்கிட்டு மட்டும் தான் முடியும். அது ஒரு கலை, அதுவும் ஒரு கலை மாதிரி தான். அதை கத்துக்கணும். அந்த படத்துல சூப்பரா ஆடி இருப்பா அஜித் சார். படத்துல நிறைய காமெடி சீன் பயங்கரமா ஒர்க் ஆயிருக்கும். எமோஷனலா அந்த பையன் அஜித் வந்து ஏன் அப்பாவை கொல்ல பாக்குறான் அப்படிங்கிற அந்த காரணம் இருக்குல்ல, அது ரொம்ப கன்வின்சிங்கா இருக்கும். கரெக்டா இருக்கு, இதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். படத்தோட ஆல்பமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அது இந்த படத்துல வரக்கூடிய அந்த தீயில் விழுந்த தேனா, இல்ல தாயை காக்கும் மகனாலாம் இப்ப கேட்கிறப்பயுமே எனக்குலாம் அது ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு அந்த பாட்டு. அது மாதிரி இந்த படத்துல வந்து நான் சொன்னோம்ல அந்த அப்பா கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்துல அஜித்தோட கேரக்டர் நடிக்கிறதுக்கு அஜித் சார் அவங்க ரொம்ப பயந்தாங்களாம். அதாவது தப்பா போயிருமோ, ஆடியன்ஸ் கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்தாங்களாம், டவுட் பண்ணாங்களாம், செல்ஃப் டவுட் பண்ணாங்களாம். ரவிக்குமார் தான் அப்பெல்லாம் கிடையாது, அஜித் கண்டிப்பா நீ பண்ணு, உனக்கு நல்ல ஃபியூச்சர் கொடுக்கும், இது வந்து உனக்கு நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுக்கும், நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாம். அந்த கேரக்டரோட ரெஃபரன்ஸ் யாரு அப்படின்னா, கண்ணா நடுதுன்னு ஆசையா படத்துல வர சிவசங்கர் மாஸ்டர், அவரை ரெஃபரன்ஸா வச்சுதான் அந்த சீனை நோட் பண்ணாங்களாம். அவரோட பாவனைகள் எப்படி இருக்கு, அந்த கேரக்டர் அப்படி வரணும் அப்படிங்கிறது மாதிரி. அதுக்கான காரணமும் கரெக்டா இருக்கும். எதுக்கு அந்த கேரக்டர் அப்படி ஒரு 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 பிளே பண்ணுது, எதுக்கு அந்த கேரக்டர் அப்படி இருக்கு அப்படின்னா அதுக்கான காரணங்களும் கரெக்டா காமிச்சிருப்பாங்க இந்த படத்துல. அதாவது படத்துல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். படத்துல நிறைய ரவிக்குமார் வந்து ஒரு 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 ஆடியன்ஸ் ஃப்ரெண்ட்லி கேரக்டர் மாதிரி, ஆடியன்ஸ் வந்து இந்த இடத்துல ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா கரெக்டா ஃபீல் அந்த மாதிரியான இது இருக்கும்ல, அதுல கரெக்டா பண்ணிருப்பாருல. படத்தோட சாங்ஸ் நிறைய சூப்பரா இருக்கும். சஸ்பென்ஸ் ஆகணும். படத்தோட சண்டை காட்சிகள் எல்லாமே பயங்கரமா நல்லா நமக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதா இருக்கும். இன்னொன்னு இந்த படத்துல பத்தின ஒரு சர்ப்ரைஸ் என்ன, ஒரு ஒரு அன்னோன் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ரஜினி சார் வந்து படத்துல நடிக்கிறதா இருந்துச்சான். ஏன் அப்படின்னா தென்னாலி படத்தோட கதையோட சேர்த்து இந்த மாதிரி ஒரு 3 ஸ்டோரிய ரவிக்குமார் வச்சிருந்தாராம்.
அப்ப ரவிக்குமார் ரஜினிகாந்த் சொல்றப்ப ரஜினிகாந்த் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்க இந்த கதையை இந்த படத்தோட வரலாறு படத்தோட கதையை வந்து நீங்க கமல் கிட்ட சொல்லுங்க. சப்போஸ் கமல் பண்ணல, இந்த கதை வேணாம் வேற கதை சூஸ் பண்ணாருன்னா, இந்த கதை ஃப்ரீயா தானே இருக்கு, அந்த கதை ஏன்ட்ட வா நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி ரஜினி சார் வெயிட் பண்ணாராம். ஆனா அந்த டைம்ல அந்த ப்ரொடியூசர் படத்தோட ப்ரொடியூசர் எஸ் சக்கரவர்த்தி சார் அவங்க வந்து சடனா அஜித் சாரோட கால் ஷீட் இருக்குன்னு சொல்லவும் ரவிக்குமார் கூப்பிட்டு ஏதாவது ஒரு டேட் இருக்கா, ஏதாவது கதை வச்சிருக்கீங்களா வாங்க அப்படின்னோடனே அவரு இருந்த கதையை சொல்லி அது அப்படியே படம் வந்து பூஜை போட்டு தான் இருக்கான். இந்த படம் பூஜை போட்டது அனௌன்ஸ்மெண்ட் விட்டதுக்கு அப்புறம் ரஜினி சாரே கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, இந்த படம் ஏன்ட்ட சொன்ன கதை நான் பண்றேன் நம்மள. சார் ஆமா சார் மறந்துட்டேன் சார், நான் என்ன சொன்னேன், கமல்கிட்ட சொல்லுங்க, கமல் பண்ணலன்னா என்கிட்ட வாங்க நான் பண்றேன் அப்படின்னு சொன்னோம்ல அப்படின்னா. சார் விடுங்க விடுங்க பாத்துக்கலாம், நானும் அப்படியே அடுத்தடுத்து போயிட்டு இது பண்ணியாச்சு விடுங்க, இப்ப என்ன அவர் தலையில அதான் இளைஞ்சிருக்குன்னு ஒட்டு போய் சொல்லி ரவிக்குமார் அவங்களே சொல்லிட்டாங்களாம். ஆனா இந்த கதையில ரஜினிகாந்துக்கு இந்த கதை வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கதையா. இந்த படம் ஜியோ ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தை பார்க்க போறீங்க அப்படின்னா என்னால ஷியரா சொல்ல முடியும், பயங்கரமா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. செகண்ட் டைம்னாலும் பாருங்க, ஒரு ஒருத்தான படம், பார்த்துட்டு உங்க ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்க. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமாவது அஜித் சார் படங்கள்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு, பெருசா ஆட தெரியாது, பெருசா நடிக்க தெரியாது அப்படிங்கிற மாதிரி பேசாதீங்க. சும்மா என்னத்தையாவது தெரியாம பேசக்கூடாது ரைட்டா. பின்னிருப்பாப்புல மனுஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.